300 சவரன் நகை, 70 லட்சத்துக்கு காரு, 2.5 கோடியில கல்யாணம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. நீங்கள் சொன்னது 500 பவுன் தரேன்னு சொன்னீங்க. 300 பவுன் தானே தந்திருக்கீங்க, 200 பவுன் எங்கே அப்படின்னு கேட்டு மென்டலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது தற்கொலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கொலை கணக்கில் வராது, இது ஒரு கொலை. ஏன்னா ஒரு 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 பெண்ணுடைய மனசையும் உடலையும் சேர்த்து காயப்படுத்தி அதனால அவங்கள தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி இது வந்து கொலை தான். ஏன் இப்படி நடந்துச்சு? அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே, இன்னும் எத்தனை நாளைக்கு வரதட்சணை வாங்குவீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம், அன்புடன் திவ்யா. இன்னைக்கு ரிதன்யாவுடைய அந்த ஆடியோ கேட்கும்போது அப்படியே மனசெல்லாம் பதறுதுங்க. அட இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா? 300 பவுன் நமக்கெல்லாம் கேட்கும் போதே 300 பவுன் கொடுத்துருக்காங்கயா, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, வச்சு சந்தோஷமா வாழ வேண்டியதானே அப்படின்னு தோணுது. கல்யாணத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியன் சொசைட்டியில் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அரேஞ்ச் மேரேஜில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமான 2 விஷயம் இடம்பெறுறது என்ன அப்படின்னா, என்னோட கேஸ்டா, என்னுடைய ஈக்குவலாக என்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்காங்களா, இல்லை என் பொண்ணு நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா பொண்ணு போய் சந்தோஷமாக வாழுமா, இந்த விஷயத்தை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான கல்யாணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்லைங்க, விவாகரத்து ஆயிடுச்சு, அடுத்த கல்யாணத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி தற்கொலைகள் நடக்கிறது எல்லாத்தையுமே எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. வரதட்சணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொண்ணு வரதட்சணையாக கொண்டு வரணும், எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் டிமாண்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம், வரதட்சணை வாங்குறது தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச காலத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதட்சணை வாங்குறது எவ்வளவு தப்போ அதே அளவுக்கு கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால வரதட்சணை வாங்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லைன்னு சொல்லி நிறைய திருமணங்கள் இங்கே நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. இப்போ நம்ம சொசைட்டியை எப்படி நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்க கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருக்குப்பா, என் பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு, நான் கொடுக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அந்த நம்மள கேள்வி கேட்கிறோம்ல, அதை நார்மலைஸ் பண்றோம்ல, அதெல்லாம் தான் இங்க பிரச்சனையா உருவாகுது. இப்போ இந்த இந்த நார்மலைசேஷன் எங்க வந்து நிக்குதுன்னா இந்த மாதிரி தான் நிக்குது. 300 பவுன் தான் அவங்களால கொடுக்க முடியும், 200 பவுனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த 500 பவுனை நீ போட்டாதான் அவங்களால சந்தோஷமா இருக்குங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் பொண்ணுக்கு விருப்பப்பட்டதை செய்யி, இன்டைரக்டா கேட்கறது, இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். இன்னும் பாருங்க, 2025ல நம்ம இந்த வரதட்சணை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நம்மள எவ்வளவு ஷேமா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு பாருங்களேன். இந்த வரதட்சணையிலுமே ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம். ஒரு பக்கம் நம்ம நார்மலைஸ் பண்ணுறோம், இருக்கவங்க கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு விதமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒன்றும் டிமாண்ட் பண்ணல, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு விருப்பப்படுறத கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது இன்டைரக்டாக வந்து வரதட்சணை கேட்கறதான். இல்லைங்க, நீ எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம், நாங்கள் எதுவுமே கேட்கல, சந்தோஷமாக அவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது நிச்சயமா கேள்விக்குறிதான். அப்படியெல்லாம் சொல்றதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்களே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் வாங்கிட்டு போறது அப்படின்னு சொல்றத ஒரு பக்கம் நம்ம பார்க்கத்தான் முடியுது. கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆண்கள் கேட்டதாக நான் கேள்விப்படலை, ஆனா பொண்ணுங்க கேட்பாங்க. நம்ம கல்யாணம் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு கிட்ட பொண்ணுங்க இல்ல வீட்டுக்கு வர்ற பெண்கள் எல்லாமே இன்டைரக்டா என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளவு சீர்ஸ் கொடுத்தாங்க, இது அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா, நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, அப்பா அம்மா கிட்ட கேட்கறது, நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறது. அப்போ சில பேரண்ட்ஸ் தான் வந்து எதுக்கு நான் பொண்ணுக்கு அதெல்லாம் கொடுக்கணும், என் பொண்ணை படிக்க வச்சிருக்கேங்கிற அந்த விஷயமெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு அது ஒரு 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 செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வரதட்சணை வாங்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கு லைஃப்குள்ள என்ன தேவைப்படுதோ அந்த விஷயத்த மட்டுமே எடுத்துட்டு போறதற்கான சூழ்நிலை இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சில எக்ஸப்ஷன்ஸ்ல சில 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 பேர் அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா பொதுவா இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா
பொண்ணுக்கு நான் விருப்பப்படுறத கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இடத்துல தான் பொண்ணுக்கு நான் விருப்பப்படுறத நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விருப்பப்படுறது அப்படிங்கிற எங்கிட்ட இருக்கு, நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற அந்த இடமே எங்க மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரதட்சணையா மாறுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, நான் என் பொண்ணுக்கு இவ்வளவு செய்யணும்னு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும் போதே அதுக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்களதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே இந்த ரிதன்யாவுக்கு இது முதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆல்ரெடி போன வருஷம் கன்னியாகுமரியில ஸ்னேகாவை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கேரளா விஷ்மயாவை பார்த்தோம். இவங்க எல்லாமே நிறைய 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 வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க. அவங்க யாருக்குமே இந்த பணம் இந்த நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் உதவவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. இந்த பொண்ணு ஏன் இப்படி முடிவெடுத்தாங்க, இந்த பொண்ணுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லையா, இல்லை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை தாங்க. ஏன்னா இப்போ ஒரு 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 சின்ன வயசுல இருந்தே ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருந்து வர ஒரு பொண்ணு இந்த முடிவு எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் சில சேலஞ்சஸாக அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்ளம்னு சொல்கிறத விட சேலஞ்சஸாக அவங்க நிறையா எதிர்கொண்டிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரிதன்யாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதுதான் முதல் பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலை, அவங்களுடைய குடும்ப நிலையை நினச்சி பாருங்களேன். நல்ல பொருளாதாரத்தில் வசதியானவங்க, சொஃபஸ்டிகேட்டடாக இருந்திருப்பாங்க, நல்ல ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா நல்லா பார்த்துருப்பாங்க, நல்ல ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, நல்ல காலேஜில் படிச்சிருப்பாங்க, பெரிய அளவுக்கான எக்ஸ்போஷரே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்க அந்த அந்த இந்த ஏரியாக்குள்ளே இருக்காங்க இல்லையா, கொங்கு பகுதிகளில் இருக்கவங்கள நான் பொதுவாக சொல்கிறேன். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாதிக்குள்ள சனத்துக்குள்ள அந்த 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 ஏரியாக்குள்ளேயே இருந்து பழகியிருப்பாங்க. அப்போ அந்த மென்டாலிட்டி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஊருனா இப்படித்தான் அப்படின்னு பெரிய எக்ஸ்போஷரே அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அப்போ முதல்ல அவங்க போய் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு போற ஒரு பொண்ணுக்குள்ள எவ்வளவு கனவுகளோட அவங்க போயிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி இவங்க இவ்வளவு சீர் போட்டு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை கெடுத்துட்டு போறதுக்கு எனக்கு முடியாது. அப்புறம் நான் ஒருவேளை வீட்டுல போய் இருந்தா என்னோட அக்கம் பக்கம் என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், இந்த டார்ச்சர்ல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் எவ்வளவு பிரச்சனையா அந்த அந்த இதுல அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. முதல் பிரச்சனை, ஒருவேளை ரிதன்யா இந்த பிரச்சனையில இருந்து தாக்கு பிடிச்சி வெளியில வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிரை மாற்றிருக்க மாட்டாங்க. இனி வர பிரச்சனைகளை அவங்க கண்டிப்பா ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. இவங்க ஒரு ஜெனரேஷன் ஜி, அவங்களுக்கே புரியல. சின்ன வயசுல அவங்களாம் அசால்ட்டா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பக்கம் பாருங்க, இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்க நிறைய கேப் இருக்கு. சொசைட்டி நம்ம பேசுற சோசியல் மீடியால நம்ம பேசுறதுக்கும் இங்க ரியாலிட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவ்வளோ கேப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு வைரலா எங்க பார்த்தாலும் பேசப்பட்டுட்டு இருக்கு. உண்மையாவே நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி என் பொண்ணு இறந்து போயிட்டா, அது பெருமைதான் எனக்கு அப்படின்னு ஒரு அப்பாவால எப்படி சொல்ல முடியும்? அவர் ஏதோ மன வேதனையில இருக்கிற ஒரு அப்பா தன்னுடைய அந்த பொண்ணோட பேச்சுல இருந்தே தெரியுது அவங்க அப்பாவுக்கு தான் அந்த பொண்ணு செல்லம் அப்படிங்கிறது தெரியுது. தன்னோட பொண்ணை வளர்த்து அவ்வளோ சீரோட கட்டி கொடுத்து ஒரு 70 நாள் என் பொண்ணு செத்து போற அளவுக்கு மனவேதனையும் உடல் வேதனையும் அனுபவிச்சிருக்கு. அந்த 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 சாவுக்கு அவர் துக்கம் அனுசரிக்கிறவரா இருக்காரு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க மேல அவங்க கோவப்படணும். ஒருவேளை அவர் அமைதியா இருந்தா கூட அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா, என் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதுல என் பொண்ணு செத்து போச்சு, நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருமா? அப்போ அவங்க எவ்வளவு பேக்வேர்டான ஒரு சொசைட்டில பேக்வேர்டான அந்த மனநிலையில இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளவு துக்கத்திலயும் அவங்களுக்கு அந்த வார்த்தை வருது. இது அவரை மட்டும் குறை சொல்றதுன்னு இல்லை, இந்த அப்பா மட்டும் இல்லை, இங்க பல அப்பாக்கள் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு ரிதன்யாவுடைய விஷயத்த இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனா இது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய வரதட்சணை கேசுகள், 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வருது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு பிரச்சனையோட திரும்பி வரும்போது அவங்க அப்பாவோ அம்மாவோ கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்றோம். ஆனா
இந்த பொண்ணாலே இவ்வளவு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற இந்த பொண்ணுக்கே லைஃப்ல எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும்னு தெரியல, சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுது. அப்போ அந்த ஊருக்குள்ளேயே இருக்கிற அப்படி புழங்குற அந்த பழைய மனநிலைமையோட இருக்கவங்க இவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த விஷயத்த நம்ம எதிர்பார்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த அப்பா அம்மா மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, இங்க நிறைய அப்பா அம்மாக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஏதோ சோசியல் மீடியால பாக்குற ஏதோ ஒரு அப்பா அம்மாக்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா அப்பா அம்மாக்களும் அப்படி எல்லாம் கிடையாது. நிறைய அப்பா அம்மாக்கள் இங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தான் இருக்காங்க. மனநிலைமையை மேலும் மேலும் இந்த சாதி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து மேலும் மேலும் வளர்த்துட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல அந்த மாப்பிள்ளை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வரதட்சணை வாங்கி தான் சாப்பிடணும், இல்ல வரதட்சணைக்காக பிள்ளைய கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறதா அவங்கள பேசுறதுக்கான ஆளே கிடையாது. அவங்கள பத்தியெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்? அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் அப்படியான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்டைரக்டா வரதட்சணை வாங்குற உங்க பொண்ணுக்கு எது வேணாலும் நீங்க விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அதனால அவங்களாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. இந்த அப்பா அம்மாக்களை பத்தி பேசும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல இது வந்து குறிப்பா கொங்கு பகுதிகள்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இங்க அதிகமா பிரம்மாண்டமான கல்யாணம், பிரம்மாண்டமான சீர்சனத்தி எல்லாமே கொடுத்து நடத்துறாங்கதான், கல்யாணத்தை நடத்துறாங்கதான். ஆனா இது வந்து இந்த அப்பாக்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய அப்பாக்களுக்கு பொருந்தும். நிறைய அப்பாக்கள் ரோல் மாடலா இருக்கக்கூடிய அப்பாக்கள் இருக்காங்க. ஆனா கல்யாணம்னு வரும்போது, அதுவும் தன்னுடைய பெண்ணுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லவ் மேரேஜ்னா நோ, நான் யாரை கல்யாணம் பண்ணி வைப்பேனோ அதுதான் எங்க அப்பா அம்மாவுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லியே வளர்ப்பாங்க. அப்ப அதை அப்படி சொல்லி 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 வளர்க்கும் போது அந்த அந்த ஒரு வயசு, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நமக்கு பெரிய எக்ஸ்போஷர்லாம் இருக்காதுங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஊருக்குள்ளையோட சேர்ந்தா வாழ்வோம். அப்ப நம்ம மனசுலயும் என்ன பதிய வைக்கப்படும் அப்படின்னா, ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டா தப்பு, நான் லவ் பண்ணிட்டா தப்பு, நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னா எங்க அப்பாவுக்கு அவமானமா போயிரும் அப்படின்னு வழக்கப்படுற பிள்ளைகள் எப்படி அதை சீக்கிரம் வெளியே விட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்காக தான் பிள்ளைங்க நிறைய எக்ஸ்போஷர் ஆகுங்க, நிறைய விஷயத்த படிங்க அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது அதுதான். ஒருவேளை ரிதன்யா வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷருக்கு போயிருந்தாங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிருந்தாவோ இல்ல அந்த சொசைட்டியை தாண்டி இன்னும் நல்ல மக்களோட பழகி இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஹேண்டில் பண்ணிருப்பாங்களோ இந்த விஷயத்த அப்படின்னு தோணுது. பாருங்களேன், அந்த ஆடியோல கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரிதன்யாக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை சில நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் தான். ஆனா ஒருவேளை அவங்க தயங்கி இருக்கலாம், என்னுடைய முதல் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, இதை போய் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த நேரத்துல ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தாவோ, இல்ல நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்ல உங்க அப்பா அம்மாட்ட இன்னும் பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாவோ ரிதன்யா கண்டிப்பா வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நம்ம ரிதன்யாவை பத்தி பேசுவோம், அடுத்த ஒரு இஷ்யூ வரும், கொஞ்ச நாள் ஒரு வாரம் பேசுவோம், மறந்துடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்துரும். திருப்பி இன்னொரு பெண்ணுக்கு நடக்கும் இதே வரதட்சணை, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், நம்ம பேசுவோம், மறந்துடுவோம், போயிடும். இந்த மாதிரி ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கானா இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன? நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரிய அளவில் சொசைட்டி லெவலில் நம்மளால தடுக்க முடியலனாலும் கூட நாம வரதட்சணை வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். நம்முடைய பொண்ணு நம்ம கிட்ட திரும்பி வந்தது அப்படின்னு சொன்னா அதோடைய ஒரு பிரச்சனையை காது கொடுத்து அட்லீஸ்ட் நம்ம கேட்கறதுக்காக தயாரா இருக்கும். இது ஒரு பொண்ணுக்குன்னு சொல்ல வரல, பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா காவல்துறையை அணுகுங்க. காவல்துறை இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன இருக்கோ அவங்கள போய் பாருங்க. உங்களுடைய உயிரை மட்டும் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம கடந்து வந்துடலாம், ஆனால் உயிரை போக்கிட்டோம் அப்படின்னா அது திரும்பி வரவே வராது. திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கோம், யாரோ செஞ்ச தப்புக்காக இப்போ 500 பவுண்ட் கேட்டவன் எப்படியா அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாலும் அது வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அவன் எத்தனையோ வருஷம் உள்ள இருந்துட்டு வெளியில வருவான், திருப்பி அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா உங்க உயிர் போயிடுச்சுல, ஒருத்தருடைய உயிர் போயிடுச்சுல, அந்த இடத்துல இருந்து அதை யாரையும் பார்க்க முடியாது. அதனால உங்களுடைய உயிர் உங்களுக்கு தான் சொந்தம், வேற யாருக்காகவும் உங்களுடைய உயிரை நீங்க போக்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா யார் பேசுவாங்களோ அதுக்குள்ள அவங்க கிட்ட நீங்க ஓப்பன் அப் பண்ணுங்க. இந்த சோசியல் ப்ரெஷருக்காக, உங்க கேஸ்டுக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. பெண்களாக இருக்கிறவங்கள நான் சொல்றேன், திருப்பி இந்த கேஸ்டுக்காக
காசுக்காக இதுக்காக நான் உள்ள நின்னேன் அப்படின்னு சொன்னா இதே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.